பாவை நோன்பு நோக்க நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆண்டாள் நமக்கு மங்காத தங்கமும் ஒளி வீசும் வைரமும் பவழ மணிகளும் அணிந்த தண்ணீர் மேல் படுத்திருப்பவன் நாராயணன். ஆண்டாள் நந்தகோபனை கூர்வேல் கொடுத்தொழிலன் என்று வர்ணிக்கிறாள். கதிர்மதியம் போல் முகத்தான் என்று ஆண்டாள் வர்ணிக்கிறாள். அந்த நாராயணனே மழை மேகம் போன்று கருமை நிறம் கொண்டவனாக, செவ்வொளி வீசும் கண்களை உடையவனாக நாம் வேண்டும் எல்லா பொருட்களையும் தருவார். இதை நாராயணன் நமக்கே பறை தருவான் என்று ஆண்டாள் கூறுகிறார். தமிழ் மண்ணில் ஆண்டாளாக அவதரித்த நாள் ஆடிப்பூரம். அவள் எழுதிய திருப்பாவையோ வேதத்தின் சாரம். நல ஆடி மாதம் சுக்ர சதுர்த்தசி செவ்வாய்க்கிழமை பூர நட்சத்திரத்தில் பெரியாழ்வாரின் துளசி தோட்டத்தில் ஒளி வெள்ளத்தில் பெரியாழ்வாரின் கண்ணெதிரே குழந்தை ஆண்டாள் தோன்றினார். கோதை என்று குழந்தைக்கு பெயர் சூட்டினார். கோதை என்றால் பூமாலை என்று பொருள். தமிழையும் அமுதையும் ஊட்டி வளர்த்தார். ஆண்டாளிடம் கிளியொன்று நட்பானது. அது ஊர்கிளிகளையும் அழைத்து வந்தது. தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று அறிந்தார். கல்வி கற்பதிலே கவனம் கொண்டாள். பூமாலை சூடிக் கொடுத்த சுடற்குடி ஆண்டாள் பாடிக் கொடுத்த பாமாலைதான் திருப்பாவை. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள். மார்கழி திங்கள் தளங்கு தக்கத்தி குதக்க ததி கிட்டத்தோ தாஹத ஜம் தரிதா ஜம் தரி தக தரிதா ஜன ஜன குகுந்தரிதா குகுந்தரி தகுந்தரிதா. வணக்கம். ஆயர்பாடியின் அன்பு தோழியரே, கோகுலத்தின் கோல மயில்களே, கோமாதாவை காக்கும் கரங்களே, பாவை நோன்பு நோக்க நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த மார்கழி மாதம் வந்துவிட்டது. இன்று மார்கழி திங்கள் முதல் நாள். வட்ட நிலா வான்வெளியில் உலா வரும் நல்ல நாள். பாவை நோன்பு நோக்க நீராடுவோம் வாருங்கள். சிறப்புமிக்க ஆயர்பாடியின் வனப்புமிக்க செல்வச் சிறுமிகளே, மங்காத தங்கமும் ஒளி வீசும் வைரமும் பவழ மணிகளும் அணிந்த மாணிக்க மலர்களே, உங்களை எல்லாம் அழைக்கிறேன். கீழ்வானம் வெளுப்பதற்கு முன் அணி அணியாய் திரண்டு வாருங்கள். உங்களுக்கு வழிகாட்ட நான் இருக்கிறேன். தண்ணீர் மேல் படுத்திருப்பவன் நாராயணன். அவனிடம் மழை வளம் வேண்டும் என்று மன்றாடுவோம் வாருங்கள். இது கூட்டு பிரார்த்தனை மட்டுமல்ல, கொள்கை பிரார்த்தனையும் கூட. மழை வளம் வேண்டும் என்பதே பாவை நோம்பின் நோக்கம். அதிகாலை நீராடுவதுதான் நோம்பின் துவக்கம். முதல் பாடலில் ஆண்டாள் நமக்கு 3 கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்துகிறார். முதலில் நந்தகோபனை அறிமுகப்படுத்துகிறார். இந்த நந்தகோபன் ஆயர்பாடி மக்களின் பெரும் தலைவன். அவனே கூர்வேல் கொடுந்தொழிலன் என்று ஆண்டாள் அறிமுகப்படுத்துகிறாள். கூர்வேலை ஆயுதமாக கொண்டு யாதவ குலத்தை காத்து நிற்பவன், வேல் வித்தை கற்றவன், ஏழைகளின் தலைவன், எண்ணற்ற பசுக்களை பராமரிப்பவன், கறவைகளின் காவலன். அது மட்டுமல்ல,
எதிரிகளின் இருப்பிடம் தேடிச் சென்று அவர்களை கொன்று குவிப்பதில் வல்லமை மிக்கவர். அதனால்தான் ஆண்டாள் நந்தகோபனை கூர்வேல் கொடுந்தொழிலன் என்று வர்ணிக்கிறாள். இரண்டாவதாக நந்தகோபன் மனைவி யசோதையை ஆண்டாள் அறிமுகப்படுத்துகிறாள். ஏறார்ந்த கண்ணி என்றால் அழகிய பூங்கொத்து என்று பொருள். யசோதை பூங்கொத்து போல அழகானவள், பூவை விட மென்மையானவள். மனைவியோ பூங்கொத்தாக இருக்கிறாள், கணவனோ கொலை குத்து என்று அழைகிறாள். இந்த இருவரும் தான் கண்ணனை வளர்க்கும் வளர்ப்பு தாய் தந்தையர் ஆவார்கள். கண்ணனை பெறாமல் பெற்றவர்கள். ஆண்டாள் நந்தகோபனையும் யசோதையும் அறிமுகப்படுத்தி விட்டாள். மூன்றாவதாக நமது கலியுக கடவுள் கண்ணனை அறிமுகப்படுத்துகிறார். கண்ணனை நந்தகோபன் குமரன் என்றும் யசோதையின் இளம் சிங்கம் என்றும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறாள். கண்ணனுக்கு யார் எதிரிகளோ அவர் எல்லோரும் நந்தகோபனுக்கும் எதிரிகள். அதனால்தான் நந்தகோபன் எதிரிகளை அழிப்பதில் முனைப்பாக இருக்கிறார். கண்ணனின் உயிர் காக்க கடமைப்பட்டவன் நந்தகோபன். இந்த பாடலில் நாராயணனை கதிர்மதியம் போல் முகத்தான் என்று ஆண்டாள் வர்ணிக்கிறாள். நாராயணனுக்கு 2 முகங்கள் இருப்பதாக கூறுகிறாள். கதிர் என்றால் சூரியன், மதி என்றால் சந்திரன். நம் எல்லோருக்கும் குளிர்நிலவாய் தெரியும் அவனது முகம் அவனுடைய எதிரிகளுக்கு சுட்டெரிக்கும் எரிமலையாய் தெரியும் என்று ஆண்டாள் அழகாய் சொல்லியிருக்கிறாள். அந்த நாராயணனே மழை மேகம் போன்று கருமை நிறம் கொண்டவனாக, செவ்வொளி வீசும் கண்களை உடையவனாக, கண்ணன் என்ற பெயரில் நமது ஆயர்பாடியில் அவதாரம் எடுத்திருக்கிறார். அந்த நாராயணன் நமக்கு மழையை தருவார், நாம் வேண்டும் எல்லா பொருட்களையும் தருவார். இதை நாராயணன் நமக்கே பறை தருவான் என்று ஆண்டாள் கூறுகிறார். இனி நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நம்பிக்கையுடன் நாராயணனே கதி என்று அவன் திருவடிகளிலே பணிந்து விட வேண்டும். பூமி தாய் தமிழ் மண்ணில் ஆண்டாளாக அவதரித்த நாள் ஆடிப்பூரம். ஆண்டாளின் ஆடிப்பூரம் தேரோட்டம். வையத்து வாழ்வீர்கள் வணக்கம். ஆண்டாளும் ரங்கமன்னாரும் பெரியாழ்வாரும் உங்களை வருக வருக என வரவேற்கின்றார்கள். ஆண்டாளின் ஆடிப்பூர தேரோட்டம் தனிச்சிறப்பு பெற்றது. வானமாமரை ஈயர் அவர்கள் வடிவம் அமைத்துக் கொடுத்தது. வன்னிமரம், தேக்கு மரம், கோங்கு மரம் கொண்டு உருவாக்கப்பட்டது. 75 அடி உயரம் கொண்டது. உன்னதமான ஒப்பற்ற ஓர் கலை படைப்பு ஆண்டாளின் ஆடிப்பூர தேரோட்டம். இன்னும் சில நிமிடங்களில் தேர் புறப்படும். பார்த்துக் கொள்ளுமாறு காவல்துறை உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆடிப்பூர பெருவிழா, ஆங்காங்கே கலை திருவிழா, எங்கும் பக்தி பரவசம். இன்னும் 5 நிமிடங்களில் தேர் புறப்படும். இளைஞர்களின் எழிலாட்டம், சிறுவர் சிறுமிகளின் சிலம்பாட்டம், காவலர்கள் காரியத்தில் கண்ணோட்டம். இது மக்கள் குறைகளை கேட்கும் தேர். மக்கள் குறைகளை கேட்கும் ஆடிப்பூர தேர் வருகிறது. ஒரு சிறுமியின் நெருப்பாட்டம். பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. தாய்மார்களின் கவனத்திற்கு. கூட்ட நெரிசலில் தங்க நகைகள் மற்றும் உங்கள் கைப்பைகள் ஜாக்கிரதை ஜாக்கிரதை. திருடனும் வருவான், திருடியும் வருவாள். ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் ஜீயர் அவர்கள் அன்பே உருவாய் அருள்மொழி கூறுகின்றார். ஸ்ரீசைலேஷு தயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்பிரபணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீ வரவரமுனியே நமः. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.
ஆண்டாள் கோயில் அரங்கில் நேற்று நடந்த ஆடிப்பூர நடனங்கள். ஆண்டாளின் ஆடிப்பூர தேரோட்டம். இன்னும் 2 நிமிடங்களில் தேர் புறப்படும். ஆண்டாளின் ஆடிப்பூர தேரோட்டம் தனிச்சிறப்பு பெற்றது. இன்னும் சில வினாடிகளில் தேர் புறப்படும். ஆண்டாளின் ஆடிப்பூர தேரை அழைத்து வர 1000 பேர் வடம் பிடித்து நிற்கிறார்கள். ஆடிப்பூர தேர் இது மக்களின் குறைகளை கேட்கும் தேர். மக்கள் குறைகளை கேட்கும் ஆடிப்பூர தேர் வருகிறது. இன்னும் சில வினாடிகளில் புறப்பட்டுவிடும். அழகே உருவாய் ஆண்டாளும் ரங்கமன்னாரும். இன்னும் சில வினாடிகளில் தேர் புறப்படும். தேர் புறப்பட்டு விட்டது. ஆயிரக்கணக்கானவர்கள் வடம் பிடித்து தேரை அழைத்து வருகிறார்கள். மக்கள் சக்தியோடு இயந்திர சக்தியும் சேர்ந்து செயல்படுகிறது. தேர் புறப்பட்டு விட்டது. தேர் புறப்பட்டு விட்டது. தேர் புறப்பட்டு விட்டது. தேரின் முன்பக்கம் பார்த்தீர்கள். இப்போது தேரின் மறுபக்கம் பாருங்கள். இதோ 2 புல்டோசர்கள் பின்னிருந்து தேரை நகர்த்தி செல்கின்றனர். ஆடிப்பூர தேர் இது மக்களின் குறைகளை கேட்கும் தேர். மக்கள் குறைகளை கேட்கும் ஆடிப்பூர தேர் வருகிறது. உங்கள் குறைகளை, வேண்டுதல்களை மனதில் மனுவாக எழுதிக் கொள்ளுங்கள். வாயினால் சொல்லுங்கள். மக்கள் குறை கேட்கும் ஆண்டாளின் ஆடிப்பூர தேர் புறப்பட்டு விட்டது. மக்களின் ஆரவாரத்தை பார்த்து ஆண்டாளும் ரங்கமன்னாரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்திருக்கிறார்கள். ஆண்டாளின் ஆடிப்பூர தேரோட்டம். அலை அலையாய் மக்கள் பெருங்கூட்டம். ஆண்டாளின் ஆடிப்பூர தேரோட்டம். அலை அலையாய் மக்கள் பெருங்கூட்டம். கடல் அலையா இல்லை மக்கள் தலையா? இது 4 தெருக்கள் சந்திக்கும் இடம். கிழக்கு ரத வீதியிலிருந்து புறப்பட்டு வரும் ஆடிப்பூர தேர் தெற்கு ரத வீதியில் வலப்புறமாக திரும்ப வேண்டும். இதுதான் ஆண்டாளின் தேரோடும் வீதி. ஆனால் வலப்புறமாக திரும்பாமல் நேராக செல்கிறார். அப்படியானால் தெற்கு ரத வீதிக்கு தேர் எப்படி திரும்பும்? பொறுத்திருந்து பாருங்கள், நாளை தெரியும். நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. கொடியில நாமம் போட்டுருக்காங்க.
ஆண்டாளின் ஆடிப்பூர தேரோட்டம். இந்நாளில் எல்லோருக்கும் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புடன் கடலூர் புருஷோத்தமன்.